ஹலோ ஆல், இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 8வது நாள். லாஸ்ட் வீக் டியூஸ்டே அன்றைக்கி தான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னையோட 8 நாள் நல்லபடியாக பூஜையை முடிச்சாச்சு. நம்ம எப்போவுமே ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதலோடு தான் பூஜையை ஆரம்பிப்போம். எனக்குமே 2 வேண்டுதல் இருந்தது முருகர்கிட்ட. பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிக்கும் போது 2 வேண்டுதலோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஒரு வேண்டுதலை முருகர் ஒரே வாரத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் டியூஸ்டே அன்றைக்கி தான் எனக்கு கன்ஃபார்மும் ஆச்சு. அதில் இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் என்ன வேண்டினேன் முருகர்கிட்ட, என்ன அவர் எனக்கு கொடுத்தாரு எல்லாமே கண்டிப்பாக 2-3 டேஸில் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி டே பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை வேலை எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை காஃபி போடுறது தான். ஹஸ்பண்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க டியூட்டி கிளம்புறதுக்காக. அவருக்கும் எனக்கும் சேர்த்தே காஃபி போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அவரும் காஃபி குடிச்சிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டார். நைட்டே ராஜ்மா ஊற வச்சுருந்தேன். வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, யூஸ் பண்ணாமே இருக்கும், அதனால் இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. காலையில் எழுந்து பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது ஊறினதுக்கப்புறம். அதனால் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸ் பாதி மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் பாதி மட்டும் எடுத்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர், லெமன் ஜூஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒருத்தருக்கு தான் சமைக்கணும் அப்படின்றதுனால என்ன செய்கிறது அப்படின்றது கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஸோ அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பேலன்ஸ் கொஞ்சமாக இருந்த ராஜ்மா வச்சுட்டு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எனக்கு மட்டும் ஒரு சின்ன டம்ளரில் அரிசி ஊற வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வேக வச்ச ராஜ்மாவை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சைட் டிஷ்க்கு 2 அப்பளம் பொரித்து வச்சு மதியம் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி நிறைய க்ளீனிங் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 5:30 போல் ரெடி ஆகிட்டு நானும் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போட்டுட்ருக்கேன் வட திருச்செந்தூர் முருகர் கோவிலில். இது 4வது வாரம். நல்லபடியாக போய் முருகரையும் பார்த்துட்டு விளக்கு போட்டு சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. நவராத்திரி பூஜை அங்கே போயிட்டுருக்கு கோவிலில். அதனால் பரதநாட்டிய ப்ரோக்ராம் எல்லாமே போயிட்டுருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து நானும் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே கடை பக்கத்துலேயே டாட்டா ஏசியில் தலகாணி உரம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் தலகாணி நிறையவே இருக்குது, தலகாணி உரம் இல்லை. ஸோ அதனால் ஒரு 4 உரம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் 120 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுத பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமும் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டு. இதோட இந்த vlog முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.